கர்த்தர் தம்மை பல விதங்களிலே நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்த மிகவும் விருப்பமுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த வெளிப்பாடு நமக்கு மிகவும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. வெளிப்பாடு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் வெளிப்பாடு என்பது மிக மிக முக்கியம். மனிதன் எப்படி உயிர் வாழ்வதற்கு மூச்சு எப்படி முக்கியமோ அதுபோல the revelation of God, தேவனுடைய பற்றிய வெளிப்பாடு, தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு மிக மிக முக்கியம். மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவ ஜீவியத்திலே நமக்கு வெளிப்பாடு ரொம்ப அவசியம். 15 வருடத்துக்கு முன்னாடி தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் என்பது அல்ல வெளிப்பாடு. இன்றைக்கு நேற்றைக்கு தேவன் தன்னை குறித்து எனக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தேவன் தன்னை குறித்து என்ன எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய அனுபவங்களை பேசிட்டு கடந்து செல்வது அல்ல கிறிஸ்துவ ஜீவியம். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எப்படி செய்கிறார்கள், நம்மை புதிய அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நமக்கு நம்மை நடத்தி செல்கிறார். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் தேவன் நமக்கு தம்மை பல விதங்களிலே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டிப்பின் மூலமாக கர்த்தர் நம்மை வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தோம். அவர் மனதின் மூலமாக, மனசாட்சியின் மூலமாக, ஆவியின் மூலமாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாருங்க, வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிறது எல்லாம் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தூக்கத்தில் நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்மை என்ன செய்கிறாராமா, நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கனவுகளின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்புறம் தூதர்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த வேதத்தின் மூலமாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்களாமா, அவர் தம்மை என்ன செய்கிறாராமா, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கூட நம்ம ஒரு சில காரியங்களை எப்படி தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கனவுகளின் மூலமாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார், எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. முன்னெச்சரிக்கையா நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன செய்வாருங்களாமா, நமக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி விடுவார் சுப்படத்தின் மூலமாக சொல்லி எல்லாம் கடந்த வார்த்தை நம்ம பார்த்தோம். யூடியூப்ல இருக்கிறது, நீங்க போய் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, ஓகே. இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை மிக வேகமாக நான் வாசிக்கிறேன். சரியான நேரத்தில் முடிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம திரும்பி செய்வாராக. வேகமா நீங்க என்னோட கூட வந்தீங்கன்னா அது வேகமா இருக்கிறதுக்கு நமக்கு புரியறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கவனத்தை சிதறாம பாருங்க. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். வேத வாக்கியங்கள் மூலம் ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படிங்க? வேத வாக்கியங்களின் மூலமாக, பரிசுத்த வேதத்தின் மூலமாக கர்த்தர் அவரை நமக்கு என்ன செய்கிறார்களாமா, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் யார் என்பதையும் வேதத்தின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். உடல், சிந்தை, மனம், ஆவி, இவைகளை எல்லாம், ஆவி, ஆத்மா, சரீரம், இவைகளை குறித்து காண்கின்ற உலகத்தையும் வேதம் தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. காணாத உலகத்தையும் பரிசுத்த வேதம் தான் வெளிப்படுத்துகிறது. பரலோகம், நரகம், பாதாளம், வானம் என்று சொல்லி காணாத உலகத்தையும் வேதம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. திருஷ்டாந்தத்தை வேத வசனம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு என்று சொல்லி பிசாசை குறித்து வேத வசனம் வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் வேதம் தான் நமக்கு என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. வேதத்தை குறித்து வேதமே நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில வேகமான காரியங்களை, வேதத்தை குறித்து சில வசனங்களை நாம தியானிக்கலாம். சங்கீதம் 119:72 தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 119 சங்கீதம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23-24 வசனங்கள் சொல்லுகிறது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்,
போதக சிக்ஷையே ஜீவ வழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரீக்கும் விலக்கு காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் இது வேதத்தினுடைய வேதம் என்னது நமக்கு முக்கியம். எத்தனை பேர் வந்து தங்கம் வாங்குறதுல ரொம்ப கம்மல் வாங்குறது வருஷத்துல ஒரு தாட்டி போனஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க மாமா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வாங்கிக்குவாங்க. கம்மல் வாங்குவாங்க, செயின் எல்லாம் வாங்குவாங்க. எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம். தங்கம் வாங்குறதுல என்னது ஞானம் சொல்றாரு, அவங்களுக்கு தான் பெரிய சந்தோஷம். நம்ம பாருங்க, தாவீது சொல்லுகிறாரு, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் உங்களுடைய வேதம் தான் எனக்கு என்னது நலம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு வைகுண்டதா இருப்பதாக. நான் கடந்த வாரத்துல நான் ஒரு சாட்சியை பார்த்தேன். ஒரு பைபிள் இல்லாம, பைபிள் வாங்குவதற்கு பணம் இல்லாம ஒருத்தர் 100 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணாராம். 100 days வேதம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பைபிள் தனக்கு கிடைக்கிற வரைக்கும் 100 நாள் உபவாசம் இருந்து என்ன செஞ்சாராமா. 100வது நாள் அவருக்கு வந்து பைபிள் கிடைச்சிட்டார். அல்லேலூயா. சின்ன பிள்ளை, வாழை பிள்ளை வேதத்தை வாங்குவதற்காக வாழும் பெண் தன்னிடத்தை இந்த சொற்ப காசை எடுத்துக்கொண்டு பல மைல்கள், இரவு பகலாக பல மைல்கள் நடந்து சென்று அமெரிக்க தேசத்திலே ஒரு வேத புஸ்தகத்தை வாங்குவதற்காக என்ன செஞ்சாங்களாமா, சென்றார்களாமா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப வேத வசனம் என்பது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்மை துன்மார்க்க ஸ்திரிக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரிக்கும் என்ன செய்கிறதாமா, நம்மை விலக்கி பாதுகாக்கிறது. அல்லேலூயா. நரகத்திற்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறது, துணிகரங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறது, பாவத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறது. இதெல்லாம் எதுங்க? வேத வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் மேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. உலகம் எச்சரிக்கை கொடுக்காது, ஆனால் வேதம் நம்மை குறித்து, தனிப்பட்ட நம்மை குறித்து மிகவும் கரிசனையாக இருக்கிறது. தேவன் தம்முடைய கரங்களிலே எழுதி கொடுத்த இந்த பரிசுத்த வேதம். அல்லேலூயா. கர்த்தர் அவர் சொல்லுகிறாரு, இது வந்து வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது என்று சொல்லி தேவன் வேதத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். நம்மை யார் என்று நமக்கு என்ன செய்கிறார்களாமா, வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப பெருமையா இருக்கிறோமா, இல்லை ரொம்ப கோபப்படுறோமா, அல்லது ரொம்ப பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அல்லது வந்து ரொம்ப சோம்பலா இருக்கிறோமா, அல்லது வந்து நம்ம புறங்கூறி திரிகிறோமா, அல்லது நம்ம நரகத்துக்கு போகிறோமா, அல்லது பரலோகத்துக்கு போகிறோமா, எங்கே போகிறோம், நம்ம இப்போ எப்படி நேரம் ஸ்டேட்டஸ் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி வேதம் தான் நமக்கு என்ன செய்கிறதுங்க, கற்றுக் கொடுக்கிறது, சொல்லி கொடுக்கிறது. பாருங்க 12வது வசனம் பாருங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் அடியேனை விலக்கி பாருங்க. நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது மறைவான பாவங்கள், அப்புறம் என்னது, அதுக்கடுத்த வசனம், அதுக்கடுத்த வார்த்தை இல்ல பிழைகள்,
நம்முடைய பிழைகளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மறைவான பாவங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. துணிகரமான பாவங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. நம்ம கற்றுக் கொடுக்கல. நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்யறது? நமக்கு உணர்த்துகிறது. கற்றுக் கொடுக்கிறது பிழைகளை நமக்கு உணர்த்துகிறது. மறைவான பாவங்களை நமக்கு உணர்த்துகிறது. அப்புறம் துணிகரமான காரியங்களை நமக்கு என்ன செய்கிறது? வேதவசனம் உணர்த்துகிறது. அப்ப பாருங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க வேதம் நமக்கு நமது பாவங்களை உணர்த்தாது இருந்தா நம்முடைய நிலை என்னவா இருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க மாத்திரம் என்னுடைய பாவத்தை எனக்கு நீங்க உணர்த்தல அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒருவருடைய குற்றத்தை வேத வசனம் உணர்த்தி காண்பிக்கவில்லை என்றால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க, பார்க்கலாம். மிகவும் பரிதபிக்கப்பட்டவனாக, பாவத்திலேயே நிலைத்திருக்கிறவனாக, பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே செத்து நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு மனிதனாக என்ன செய்வான்? இருப்பான். ஆனால் அவன் மீது கரிசனை உடையதான அந்த வேத வசனம் அவனுடைய பிழைகளை உணர்த்துகிறது. அல்லேலூயா. பிழைகளை உணர்த்துவதற்கு காரணம் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. புரிஞ்சுக்கங்க. என்னது? பிழைகளை உணர்த்துவதனுடைய நோக்கம் என்னது? குற்றப்படுத்துவதற்காக அல்ல. குற்றப்படுத்துறதுனால வேதத்துக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? மனம் திரும்ப வேண்டும் என்கிற கரிசனையிலே. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நீங்க தோண்டி பார்க்கணும். அதன் ஆழங்களை தோண்டி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீதம் 119 14 15 வசனங்களை சொல்கிறது. மன மகிழ்ச்சியை தருகிறது, சமாதானம் தருகிறது. வேத வசனம் என்ன தருகிறதுங்க? மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது, சமாதானத்தை தருகிறது. வாசிக்கலாமா? திரளான செல்வத்திலே நான் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழிகளிலே களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை நான் தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நல்லவர். சரி, ஓகே. பாருங்க, பிரமாணங்கள் நமக்கு என்ன தருகிறது? மன மகிழ்ச்சியை தருகிறது. சங்கீதம் 119 70 71 75 வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொடுத்திருக்கிறது, நானோ உங்களுடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம்ம சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுறது நல்லதுதான். ஆனா தாவீது என்ன சொல்லுகிறாருங்க? ஆண்டவரே, நான் ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிடுறதை விட நான் ருசியான பதார்த்தங்களை சாப்பிடுவதை காட்டிலும், எனக்கு அதுல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை காட்டிலும் இப்படி வேத வசனத்தை நான் தியானிக்கிறதுலையும் வாசிக்கிறதுலையும் அந்த தியானிக்கிறதுலையும் எனக்கு என்னதான் இருக்குது? ஆனந்தமும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்கிறாரு. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். 75வது வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன். அல்லேலூயா. பாருங்க, தேவன் எப்படி நம்ம உபத்திரவப்படுத்துறாராமா? அவருடைய உண்மையின்படி நம்மை உபத்திரவப்படுத்தி நம்மை தம்முடைய பிரமாணங்களை நமக்குள்ள என்ன செய்கிறாராமா? வைக்கிறார். அல்லேலூயா. சில காரியம் எல்லாம் நமக்கு உபத்திரவப்பட்டாதான் நமக்கு எல்லாம் புரியும். சில காரியம் எல்லாம் எப்படிங்க? சில காரியம் எல்லாம் நம்ம பாடுகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் பொழுதுதான் நமக்கு சில விஷயங்கள்லாம் புரியும். அதுக்காக தேவன் என்ன செய்கிறாருங்க? ஆமா, ஆண்டுகள் தோறும் 50 வருஷம் நம்மள பாடுகளே வைத்திருக்கிறவர் அல்ல. அது உணர்கிற வரைக்கும் தேவன் என்ன செய்கிறாருங்க? கொஞ்ச காலம் இந்த பாடுகள் அதி சீக்கிரத்திலே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனை நேசிக்கிறவர்கள் அவருடைய வசனத்தை நேசிப்பார்கள். உண்மையில் தேவனை நேசிக்கிறவர்கள் அவருடைய வேதத்திலே நேரத்தை என்ன செய்வாங்களாமா? ஆமா, செலவிடுவார்கள். அல்லேலூயா. உண்மையிலே நான் தேவனை நேசிக்கிறேன், நான் உண்மையாவே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய வேதத்திலே நேரத்தை என்ன செய்வாங்க? செலவிடுவாங்க. தேவன் வேத வசனம் சொல்கிறது, யோவான் சொல்லப்படுகிறது,
நீங்கள் தேவனிடத்திலே அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளாவிட்டால் நீங்கள் பொய்யர். எப்படிங்க? நான் கர்த்தரை நேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய வசனங்களை நான் வாசிக்காமலோ அல்லது வாசித்த வசனங்களுக்கு நான் கீழ்ப்படியாமலோ இருந்தேனே என்றால் நான் யாருங்க? பொய்யன். நான் சொல்றேன், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நம்ம மாயமானமான அந்த ஜீவித்துக்குள்ள நம்ம சிக்கிவிடக் கூடாது. நாம விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டுங்க? நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாயமானத்துல மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? கர்த்தர் என்னை பரலோகம் கொண்டு போவாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம மனப்போன போக்குல என்ன செஞ்சிருக்காருங்க? வாழ்ந்து விட கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? We should be very careful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 165 சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சு அதுபடி நடக்கும்போது இடரல்களே கிடையாது. எதையாவது பார்த்தா விழுந்துருவணும், இதை பார்த்தா கவுந்துருவணும், அதை பார்த்தா பாவத்துல விழுந்துருவணும் அப்படிங்கிற பயமே கிடையாது. வேதத்தை நல்லா நீங்களும் நானும் நேசிச்சிட்டோம் அப்படின்னா தேவன் நம்ம எடுத்து உபயோகப்படுத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. வேதத்தை மாத்திர நீங்க நல்லா நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, வேதத்துக்கு வேத வசனங்களை நீங்க கிரகித்து அதன்படி நஷ்டமே வந்தாலும் வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை எடுத்து பயங்கரமா பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருக்கு. ஆனா சில ஆட்கள் மனநோவா இருக்கிறாங்களாம். வேத வசனம் எப்படி இருக்குது? நமக்கு மன மகிழ்ச்சியும் சமாதானமா இருக்கிறது. சில ஆட்கள் மனநோவா இருக்கிறாங்க. ஆதியாக மனுஷர்களோட நீங்க நேரத்தை செலவிட்டீங்கன்னா மனநோவா தான் இருப்பாங்க. ஆதியாகமம் 26:35, 1 சாமுவேல் 20:30. ஏசாவனுடைய மனைவிகள் 2 பேரும் ஈசாவுக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தாங்க. சவுலுடைய வார்த்தை தாவீதை குறித்து சவுல் கடினமா பேசின வார்த்தை, அவதூறாக பேசின வார்த்தை யோனத்தானுக்கு எப்படி இருந்ததாமா? மனநோவாக இருந்தது. மனநோவாக இருந்தது. வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வரும்? என்னங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க? வேதத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகும்? மன மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகும். எங்க உண்டாகும்? நான் சொன்ன வார்த்தையிலே இருக்குது, மனதில். அப்ப உள்ள என்ன இருக்குதோ அதுதான் எங்க ஒரு வெளியில. நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றால் மற்றவர்களுக்கு நான் மகிழ்ச்சி கொடுப்பேன். நான் சமாதானமாக இருந்தேன் என்றால் மற்றவர்களுக்கு நான் சமாதானத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நான் இச்சையடக்கத்தோட பரிசுத்தமா இருக்கிறேன்னா என் மூலமா 4 பேர் என்ன செய்வாங்க? பரிசுத்தமா இருப்பாங்க. அல்லேலூயா. நன்றாக வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறவனாக இருந்தால் மற்றவர்களையும் வேத வசனத்தை வாசித்து தியானிக்க பண்ணுகிறவனாக இருப்பேன். நான் கர்த்தரை நன்றாக பாடி துதிக்கிறவனாக இருந்தால் மற்றவர்களையும் பாடி துதிக்கப்படுகிறவனாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா இருப்பதாக. நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா அல்லது மனநோவா இருக்கிறேன்னா? கர்த்தர் சொல்ற ஏசாயா 30:8 நம்ம எடுத்து வாசிச்சோம்னா வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 30:8. இப்பொழுது நீ போய் இப்பொழுதும் நீ போய் நீ பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் நல்லா கவனிக்கணும். பிற்காலத்துக்கும் இது என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையிலே எழுதி புஸ்தகத்திலே வரை. எது வரைக்கும்? எப்ப இந்த வேத வசனம்? பிற்காலத்துக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் சொன்ன இந்த வார்த்தைய பலகையிலையும் புஸ்தக சுருளையும் என்ன செய்ய? எழுது. பிற்காலத்துல யாருக்கு? அடுத்த ஜெனரேஷனுக்கு. இன்றைக்கு ஏசாயா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா
ஏசாயா கிட்ட தேவன் அன்றைக்கு சொன்னதுனாலதான் அவர் எழுதுறாரு. ஏசாயா கிட்ட ஆண்டு என்ன சொல்லுகிறாரு, அப்பா இவங்களை விடு, சொன்னது கேட்கிறானோ கேட்கலையோ, ஆனா இதுக்கப்புறம் ஒரு தலைமுறை வரும், அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை வரும், அவனாவது வாட்சி மனதில் என்ன செய்ய, இதையே எழுதவை அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. அவர்கள் தங்கள் மன விருப்பத்தின்படி போகாமலும் ஜாதகம், ஜோசியம், நல்ல நேரம், கெட்ட நேரம், பரிகாரம், இதமான வார்த்தைகளை தேடி போகிற அந்த குறி சொல்லுகிற ஆட்கள் கிட்ட எல்லாம் போன இதமான வார்த்தைகளை தேடி தங்களுடைய மனதுக்கு ஏற்ற இதமான வார்த்தைகளை பேசுகிற தீர்க்கதரிசிகளை தேடி போகாதபடிக்கு புஸ்தகத்துல என்ன செய்ய, நீயே இதுதான் என்னோட வார்த்தை, இப்படிதான் இருக்கு என்னோட வார்த்தை. எப்படிங்க அதுல போடப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த ஏசாயா 30 அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு. ஏன் எழுதி வைக்கிறாருன்னு கேட்டா, அவன் எங்க போறானம்மா, ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போறானம்மா, ஒரு குறிசொல் ஆட்ட போறானம்மா, போய் தனக்கு இதமான வார்த்தைகளை பேசுகிற மக்கள் சொல்லுகிற உள்ளத்துல போய் என்ன செய்யறாங்களாமா, கேட்கிறாங்களாம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இது எழுதி வைப்பா, இதுதான் நானு, இதுதான் அவன். அவன் மனம் திரும்பினா என்ன செய்கிற, அவனை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. பாருங்க, கர்த்தர் சொல்ற இருதயத்தின் போக்கை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்கும் நடக்க வேண்டிய வழியில நம்மளை தேவன் நடத்துகிறதுக்கும் வேதத்தை அவர் என்ன செய்யறாமா, எழுதி கொடுத்தார். வேதம் தேவனுடைய இருதயத்தினுடைய மொழி. அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, ஆண்டவர் வேதத்தின் மூலமா தான் பேசுறாரு. ஆண்டவரே பேசுகிறார். நீங்களும் நானும் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை வாசித்தால் தான் தெரியும். அல்லேலூயா. ஒரு வியாதிஸ்தன் கையில நீங்க போய் ஒரு புதிய ஏற்பாடை கையில கொடுத்து இதை வாசிங்கன்னு சொல்லுங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சோம்னா இயேசு யாருக்கோ சுகத்தை கொடுத்தார், அதை வாசிக்கும் போது இவனுக்குள்ள சுகம் வரும். அவன் இருதயத்திலே இருக்கக்கூடிய இந்த பாவங்கள் அவனுக்குள்ளே உணர்த்தப்படும், அவன் சுகத்தை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. பாருங்க, அந்த இந்த வேதவசனம் யாரை குறித்து நமக்கு சொல்லுகிறது, இயேசுவை குறித்து சொல்கிறது. லூக்கா 24வது அதிகாரம் 27, 39 46 வசனங்களை வேகமா வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 24, 27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை இயேசுவானவர் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப இந்த வேதத்துல யாரை பத்தி இருக்குது, கிறிஸ்து இயேசுவை குறித்து இருக்கிறது. 37ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். 39ல இருந்து. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. லூக்கா 24 தான் வாசிக்கிறீங்க. 39ல இருந்து 46. ஓகே, பாருங்க. சரி, 44 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும்
மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத வசனத்தை படிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொண்டால்தான் நமக்கு ஆசீர்வாதம், நமக்குள்ள மாற்றம் வரும், நம்ம குடும்பத்துல மாற்றம் வரும், வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணுங்க? வேதத்தை வாசிக்கணும். வேத வாக்கியங்கள் யாரை குறித்து சொல்லுகிறது? நீங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா இயேசுநாதரை மட்டும்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்கள் என்னை குறித்தும் போதிக்கிறது. என்னை குறித்து சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:16 ஒருத்தர் சங்கீதம் 41:9. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறியது. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தாரு. சரிங்க? யூதாஸ் என்ன பண்ணாரு? இயேசுவை காட்டி கொடுத்தாரு. இது இயேசுடைய வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி ஏற்கனவே சங்கீத புஸ்தகங்கள்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கிற யூதாஸ்னு ஒருத்தன் என்ன செய்வான்? அவருடைய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான்னு சொல்லி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதத்தில் என்ன பண்ணிருக்குதுங்க? எழுதப்பட்டது. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என்னோடு அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். என்மேல் தன் குதிகாலை என்ன செய்தாராமா? சிநேகிதன். இயேசுவுக்கு சிநேகிதனா இருந்தவன் தான் யாரு காட்டி கொடுத்தது? அப்ப இதெல்லாம் முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் கலாத்தியர் 3:22, அப்போஸ்தலர் 17:2-3 வசனங்கள், 18வது அதிகாரம் அப்போஸ்தலர் 18:28 இதெல்லாம் வாட்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே திருஷ்டாந்தமாக கிறிஸ்து இயேசுடைய பாடு மரணங்களை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை வாட்சி பார்த்தா தான் தெரியும். வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். வேத வசனம் நமக்கு தேவனை குறித்து போதிக்கிறது. நீங்க வேதத்தை வாசிக்கலன்னா உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. திரும்ப சொல்லுகிறேன், நீங்க வேத வசனத்தோட நேரத்தை செலவிடல, தம்பி கவனிக்கிறியா? வேத வசனத்தை நீங்க கேட்கல, வசனத்தை வாசிக்கல அப்படின்னா தம்பி, வேத வசனத்தை நீங்க வாசிக்கல அப்படின்னா பெரிய சாபத்துக்குள்ளாயிருவோம். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் கண்ணியமாக காரியமாக எண்ணுகிறாரு. நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உங்கள் பிள்ளைகளை நான் மறப்பேன் அப்படிங்கிறாரு. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்குன்னா வேதத்தை படிங்க, வேதத்தின்படி நீங்க நடங்க, வேதத்தின்படி நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி சேர்த்து வைக்கல நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய படிப்புகள் நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை காட்டிலும் மேல வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. வேதத்தின்படி நம்ம நடந்தோம்னா கர்த்தர் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் நல்ல தீர்க்காயுசு நாட்களோடு இருக்க வேண்டும் என்றால் வேதத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. என்ன நசீரு? எதை கற்றுக் கொடுக்கணும்? வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதத்தை நம்ம வாசிக்கணும். வீட்டுல போய் வேதத்தை புரியுதோ புரியலையோ பைபிளை படிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஜெபம் பண்ணி விட்டு பைபிளை படிங்க. பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26 ஒரு வசனத்தை சொன்னீங்களா? ஆமா, ஈசாக்குக்கு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. இந்த தேசத்திலே ஆதியாகமம் 26 உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு
34வது வசனம் 26வது. ஏசா 40 வயதான போது இல்லப்பா, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது ஏசா வசனம். 40 வயசு 24வது வசனம். அன்று ராத்திரியிலே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் ஆ, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, ஈசாக்குக்கு தரிசனத்துல சொப்பனத்துல பேசிடுறாரு. கவனிக்கணும், ஈசாக்கு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு என்ன பண்றாருன்னு பாருங்க. அங்கே ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அந்த துறவை ஆசீர்வதித்தார். வெளிப்பாட நீங்க அற்பமா நினைச்சீங்க. வேதத்தை வாசிக்கலைன்னா வெளிப்பாடு கிடைக்காது. வேதத்தை வாசிக்கலைன்னா வெளிப்பாடு கிடைக்காது. வெளிப்பாடு மாத்திரம்தான் உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை நீங்க வாசிக்கணும், பைபிளை படிக்கணும். தயவு செஞ்சு பைபிளை படிக்கணும். ஹலோ, தயவு செஞ்சு பைபிளை படிக்கணும். என்ன யுவராஜ், பைபிள் என்ன செய்யணும்? படிக்கணும். புரியலையா? ஆண்டுட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க என்ன செஞ்சீங்க? இப்ப நாங்க வாட்சி பார்த்தீங்களா, லூக்கா 24வது அதிகாரத்துல அந்த 24வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 39 46 வரைக்கும் வேத வாக்கியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும்படி நம்முடைய மனதை திறந்தீங்களே ஆண்டவரே. எனக்கும் இருக்கிறேன். இயேசு எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாரு நீங்க விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தூக்கி பார்க்கலாம். நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க கண்ணை திறப்பாரு. வேதத்தை வாசிக்கும் போது திறப்பாரு. வேத வசனம் ஒவ்வொன்றும் அதிசயமா தெரியும், உங்களுக்கு கண்டுபிடிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். உங்க சரீரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்குள்ள ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டீங்கன்னா குதித்து எழுப்புவீங்க நீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பெரிய சுகத்தை, ஒரு பெரிய உங்க லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். உங்களுடைய பேச்சு மாறும், உங்களுடைய சுபாவத்துல மாற்றம் வரும். பைபிள் படிக்கலைன்னா ஒண்ணுமே மாறாது. பைபிள் படிக்கலைன்னா ஒண்ணுமே மாறாது. எத்தனை பேர் நீங்க பைபிள் படிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கரண்ட் பாய்ச்ச மாதிரி உற்சாகம் எல்லாம் வந்திருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம். இதெல்லாம் அனுபவத்துக்குள்ள வரணும். சில வெளிப்பாடுகள்லாம் நான் ஒரு நாள் பிளாக் டீ டம்ளர்ல கை டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது டீ கொடுத்தாங்க. டீயை 2 முடம் குடிச்சிட்டே இருக்கிறேன். டக்குன்னு ஒரு ரெவல்யூஷன், டம்ளர் தூக்கி வச்சுட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். வாழ்க்கை மாறும். வாழ்க்கை கோபத்துல தூக்கி சொல்ல வெளிப்பாடு கிடைச்சு இந்த அப்பா புரிஞ்சுக்கிட்ட கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எபிரேயர் 3வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். வேகமா வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில். வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷ கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்று கண்டு என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று, என்னுடைய இளைப்பாறுதலில் அவங்க பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார்.
ஹலோ ஹலோ, நல்லா பாருங்க. சில விஷயங்கள்லாம் பழைய ஏற்பாட்டுல சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதி வைத்திருக்கிறது, முன்னெச்சரிக்கையாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் பேழை 2 பேதுரு 2 அதிகாரம் 4-6 வாசிச்சீங்க அப்படின்னா நோவாவின் பேழை திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. சோதோம் குமோரா பட்டணம் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தாரே, இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் நமக்கு என்னமாக வைக்கப்பட்டிருக்கிறது? திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது, முன்னெச்சரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை போல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யுங்க, வேத வசனங்களை வாசிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. நாங்க கடந்த வாரத்துல நாங்க ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம். அந்த மீட்டிங்ல அவர் சொல்லுகிறாரு, உங்க லைஃப்ல நல்லா கவனிக்குது, நல்லா கவனிங்க, நீங்க கவனிக்கணும். உங்க லைஃப்ல சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நம்ம லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் நீங்க உற்று கவனிச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்கிறது என்ன செய்யணும், நீங்க கவனிக்க கற்றுக்கணும். அங்க ஒரு கவர் பேக் தெரியுது, இங்கிருந்து பார்த்தா என்ன தெரியுது, மேல கவர் வச்சிருக்காங்க, சென்டர்ல காலி பேக், கீழே என்ன வச்சிருக்காங்க, கவர் இருக்கு. பின்னாடி போய் பார்க்கணும். பின்னாடி போய் என்ன பார்க்கணும், உள்ள போய் பார்க்கணும். உள்ள வேற ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். புரிஞ்சுச்சுங்களா? நீங்களும் நானும் ஆவிக்குரிய மக்களாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை நீங்க எதேச்சியா நீங்க நினைச்சிடாதீங்க. உலக மக்களுக்கு அது எதேச்சியா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றாரு, இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ தேவன் அதை வெளிப்படுத்துகிறாருங்கிறது அது ரொம்ப நம்ம கவனிச்சதான் தெரியும். ஏன் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், கால் மகிழ்ச்சி விழுகிறது, கால் மகிழ்ச்சி விழுகிறது. அவர் ஞானவர் சொன்னாரு, திடீர்னு ஆராதனை கிளம்பினாட்டு இருந்தோம், கால் மேல இன்னைக்கு கத்தி விழுந்துச்சு, ஆராதனைக்கு வர முடியல. இதுக்கு பின்னாடி சத்துரு பயங்கர பிளான் பண்ணுவோம். அதெல்லாம் நமக்கு தெரியணும், கற்றுக்கொள்ளணும். சோதரம் அல்லேலூயா. என்னால ஜெபிக்கவே முடிய மாட்டேங்குது, என்னன்னு கண்டுபிடிக்கணும். பைபிள் படிக்க முடிய மாட்டேங்குது, படிச்சா தூக்கமா வருது, கண்டுபிடிக்கணும், கடிந்து கொள்ளணும். அந்த கிரிகளை என்ன செய்ய வேண்டும், கடிந்து கொள்ளணும். வீட்டுல பிள்ளைங்க குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சொன்னபடி ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா பாஸ்டிங் போட்டுறணும், 3 நாள் பாஸ்டிங் போட்டுறணும். அந்த ஆவியை விரட்ட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. விளையாட்டு கிடையாதுங்க நான் சொல்றது, விளையாட்டு கிடையாது. நீங்க கவனிக்கணும் பிள்ளைகளை, பிள்ளையோட நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். நம்ம தொழில, நம்ம வேலையில ப்ரமோஷனே இல்லையா, சம்பளமே ஏற மாட்டேங்குதா? ரெபேக்காள் வயிற்றுல 2 குழந்தைங்க இருக்குது, யாசாவும் யாக்கோபும் இருக்கிறாங்க. 2 பேரும் உள்ள வயிற்றுக்குள்ள சண்டை போட்டுக்கிறானுங்களாமா, வயிற்றுக்குள்ள சண்டை போட்டுக்கிறானுங்களாமா. ரெபேக்காள் என்ன பண்ணாங்களாமா, கர்த்தரிடத்திலே விசாரித்தாள். என்ன பண்ணாலாமா, இந்த பாஸ்டர் சொல்றாரு, அவர் என்ன பண்ணாராமா, கர்த்தரிடத்துல ஏன் இது என் வாழ்க்கையில நடக்குது, ஏன் ஆண்டவரே உள்ள 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க? அவள் தேவனிடத்துல என்ன செஞ்சாங்க, ஒரு காய்ச்சல் வருதுன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு டோலோ 650 வாங்கி உள்ள போட்டு தூங்கி 2 நாளுக்கு இருந்துச்சு. ஏன் காய்ச்சல் வந்துச்சு? ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், நான் ஜெபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில காய்ச்சல் வந்துச்சு? அல்லேலூயா. ஏன் என் குடும்பத்துல எனக்கு வேலை அமைய மாட்டேங்குது, என்ன பிரச்சனை? ஏன் என் மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா? ஏன் என் கணவன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் என் கணவர் போன்லயே விளையாண்டுட்டு இருக்கிறாரு? உடனே 2 நாள் பாஸ்டிங் போட்டு அது ஆவியெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு பொல்லாத ஆவிகள், அதெல்லாம் கண்டுபிடிக்க கத்துக்கணும். கத்திற்கு சோதரம். அல்லேலூயா. இதெல்லாம் பைபிள் படிச்சாதான் தெரியும், பைபிள் படிச்சாதான் தெரியும். அப்படியே மனம்போன போக்கில் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா ஒரு பெரிய குடிப்புல நம்மளை தள்ளி விட்டு, நீங்க பைபிளே படிக்கல அப்படின்னா எப்படிங்க, பைபிளே படிக்கல. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போனாரம்மா.
ரைடுக்கு போயிட்டு அந்த அம்மா இது ஏதோ சாப்பிட்றதுக்கு ஏதோ ஸ்பூன் போட்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்டர் இது வெள்ளி ஸ்பூனு, இது வெள்ளி கப்பு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணாங்களாமா, எவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமான வீடு நினைச்சு பாரு. வெள்ளி கப்பில் பாஸ்டருக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னா அந்த வீடுனுடைய ஐஸ்வர்யம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு அறிவாட்டில் இருந்தா பணம் அவங்க வீட்டில் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்புறம் பாஸ்டர் சென்று ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மா போன் பண்ணதாம்மா, பாஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பூனை எங்க வச்சீங்க, அந்த ஸ்பூனை எங்க வச்சீங்க, நானும் ஒரு வாரமா தொலைவரேன், நீங்க ஏதாவது பாக்கெட்ல போட்டு போயிட்டீங்களா, கொஞ்சம் பாருங்க, நீங்க கொஞ்சம் அந்த வெள்ளி ஸ்பூனுங்கிறதுனால நீங்க ஏதாவது ஜோப்பில் கீப்பில் போட்டு போயிட்டீங்களா, தெரியாம ஏதாவது எடுத்துட்டு போயிட்டீங்களா பாஸ்டர் சொல்லி கேட்டாங்க. அப்பதான் பார்த்து சொன்னாராம்மா, சரியா போச்சு, வீட்டில் ஒரு பைபிள் இருக்குல்ல, பைபிளுக்குள்ளதான் இந்த ஸ்பூன் வச்சிருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம் அந்த அம்மா பைபிளே படிக்கணும். பாஸ்ட் ஒரு எக்ஸாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு வாரமா அந்த அம்மா வேதத்தையே எடுக்கவே இல்லைன்னு பாரு. உள்ளதான் என்னதான் இருக்குது, வேதத்துல என்ன இருக்குது. ஒரு அம்மா காலேஜ் படிக்கிற பையனுக்கு, தம்பி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா, நல்லா ஜெபிக்கணும்டா, உனக்கு அளவாதான் பணம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாமா, பையனை ஒரு பைபிள்ல புஸ்தகம் எல்லாம் கொடுத்து இதுக்கு காலேஜ் ஹாஸ்டலில் கூட சேர்த்து விட்டாங்க. அவங்க அம்மா கொடுத்த 200 ரூபா 4 நாள்ல காலி ஆயிடுச்சு. 4 நாள்ல 200 ரூபா காலி ஆயிடுச்சு. அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ண அவங்க அம்மா சொன்னாங்க, அம்மா நீ ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி அப்படின்னாங்களா. இவன் பண்ணவே மாட்டேங்கிறான். உடனே அடுத்த வாரம் நான் ஜெபம் பண்ணேன், பைபிள் படித்தேன், எனக்கு காசு வேணும், காசு கொடு, உடனே இல்லைப்பா நீ நல்லா ஜெபம் பண்ணி நல்லா பைபிள் வாசிட்டு. அந்த பையன் 1 மாசம் படிச்சுட்டு கொண்டு வைக்க மாட்டேங்கிறானா. அப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்திருக்கலாம். அப்பதான் சொன்னாங்களாம்மா, பைபிள் வாசியா, நான் பைபிள் வாசிச்சேன் போய் சொன்னாங்க. இப்போ பைபிள் திறந்த பார்த்தா உள்ள ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு இடத்துல அவங்க அம்மா ஒவ்வொரு 100 ரூபாய் நோட்டு வச்சு. அல்லேலூயா. நான் அப்படியே சொன்னதான் சொல்றேன், மாயமாலமான ஒரு வாழ்க்கை நம்ம கிறிஸ்தவர்கள் வாழ பழகக்கூடாது. நம்மை அறியாம நம்ம கிறிஸ்தவத்துல நடிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மை அறியாம என்ன செஞ்சிருவோம், நம்மை அறியாம நடிக்க ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பேர் வீட்டுல விளக்கு வச்சு படிச்சிருங்க, ஞானவேல் படிச்சிருப்பாரு, அரசம்மா படிச்சிருக்கீங்க இல்லையா? நான் விளக்கு வச்சு படிச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், அந்த உள்ள வந்து கெரோசின் ஊத்துவாங்க, மேல வந்து திரிய போட்டுருப்பாங்க, விளக்கு பார்த்தா வச்சோன்னா அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. பார்த்துருக்கீங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் மங்குற நிலைமை வரும். இல்லைங்க, மங்கட நிலம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது மேல பூரா கறி என்ன செய்யும், இருக்கு. அப்போ லேசா அந்த கறியை தட்டி விட்டுட்டு கொஞ்சம் திரிய தூண்டுறதுக்கு கொஞ்சம் சைடு ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு கறியை தட்டு மறுபடியும் பார்த்து வச்சோம்னா மறுபடியும் என்ன செய்யும், கிறிஸ்தவ ஜீவிதத்துல நான் நல்லா பிரகாசிக்கிறேன், நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்துடக்கூடாது. கறி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹலோ, என்னங்க பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சிருக்க, கறி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் அந்த நேரத்தை கண்ணாடி மேல ஒன்று போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவும் என்ன செய்யும், புகை பிடிச்சு அதுவும் என்ன செய்யணும், அப்புறம் என்ன செய்யணும், நம்ம அந்த கொஞ்சம் திருநீர் எல்லாம் போட்டு ஈரம் பண்ணி அந்த திருநீரெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா உள்ளெல்லாம் துடைச்சி அப்புறமா மேலே போட்டோம்னா, தயவு செஞ்சு கிறிஸ்துவத்தில் நம்ம மாயமான வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது. திரிகளை என்ன செய்ய வேணும், அவ்வப்பொழுது என்ன செய்ய வேண்டும், சுத்தம் பண்ண வேண்டும். அது கருப்பா இருக்குது, அது அடைச்சிருச்சு நம்ம காமிக்கிறது தெரியுங்களா, வேத வசனம். அல்லேலூயா. வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவவழி. அது
மரணத்தின் கண்ணிகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஹலோ, நீங்க பைபிள படிச்சீங்கன்னா என்னைய காட்டிலும் உங்களை நான் சொல்றேன். நானு பைபிள் இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பிரசங்கத்தை கேட்கிற ஆட்கள் பிரசங்கியாரை விட ஞானிகள் ஆயிடுவாங்க. அதுதான் உண்மை. பிரசங்கம் பண்றால 10% தான். பிரசங்கத்தை கேட்கிறாள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? பைபிள படிக்கிறாலும் பிரசங்கத்தை கேட்கிறாலும் பிரசங்கிக்கிற ஆளை விட பெரிய ஆள் ஆயிருவாங்க. புரிஞ்சுச்சா இல்லையா உங்களுக்கு? இந்த பைபிள், இந்த வேதத்தினுடைய மகத்துவம், அது வேதத்தினுடைய அது ஒரு வெளிச்சம். அது கட்டாயம் உங்களை பெரிய ஆளாக்கிடும். நீங்க பைபிளை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுபடி நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கஷ்டம் வந்தாலும் நான் கீழ்ப்படிகிறேன், கஷ்டம் வந்தாலும் நான் கீழ்ப்படிகிறேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு பாடிக்கிட்டே அப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் தூக்கிட்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாக இருப்பதாக. பரிசுத்த வேதம் அடுத்தது என்ன செய்கிறதுன்னா 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வேகமா வாசிங்க. 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இல்லப்பா, 1 தீமோத்தேயுவா? சாரி, 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 15-16 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க கவனிக்கணும். பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும். முதல்ல தேறினவனா மாத்துது, இரண்டாவது நன்மை செய்கிறவனா மாத்துது, அவைகள் உபதேசத்திற்கு உதவி செய்கிறது, கடிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது, சீர்திருத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறதுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. நீங்க பைபிள் நீங்க அற்புதமா நினைக்கிறீங்களா? நீங்க வேத வசனத்தை எழுதி கொடுத்தது யாரு? வேத வசனத்தை யார் எழுதுறது? இப்பதான் படிச்சோம். பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம பைபிள் படிக்கலைன்னா யாரை துக்கப்படுத்துறோம்? ஆவியானவரை துக்கப்படுத்துறோம். ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு தயவு செஞ்சு நான் சொல்றேன். நீங்க சின்ன பிள்ளைகள், சின்ன வளர்ந்தவங்களா இருக்கலாம், படிக்கலைன்னா நீங்க ஒரு பென்ட்ரைவ் வாங்கி ஹெட்போன் எல்லாம் போட்டு நேரம் பைபிள் வசனத்தை கேட்டுக்கிட்டே படிக்க தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு பைபிள் மட்டும் நீங்க படிக்காம ஒரு நாளைக்கு 5 அதிகாரத்தை படிங்க, ஒரு நாளைக்கு 4 அதிகாரத்தை படிங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடைச்சுதான் ஒரு 2 மணி நேரத்தை ஒதுக்கி என்ன செய்யுங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை ஒதுக்கி பைபிள் படிங்க. வர்ற வாரத்துல இருந்து நான் சொல்லுகிறேன், வர்ற வாரத்துல இருந்து சிறு பிள்ளைகள் 5 வருஷம் இந்த சாட்சி நேரம் ஒருத்தர் சாட்சி சொல்றது கிடையாது. எல்லாம் இங்க 10 வசனத்தை மனப்பாடமா சொல்லணும். எல்லா சண்டே பிள்ளைகளும் 10 வசனத்தை புரிஞ்சுதுங்களா? சரி, சங்கீதம் 119 வாரம் 10 வசனங்களை சொல்லணும். வீட்டுல பிள்ளைங்க பைபிள் படிக்கலைன்னா சாப்பாடு போடாதீங்க, சோறு செய்யாதீங்க வீட்டுல. அம்மா பிள்ளைங்க பைபிள் படிக்கல அப்படின்னா சத்துருவானமும் நம்மள வேற எங்கேயோ கொண்டு போறான்னு அர்த்தம். பைபிள் அவங்க படிச்சுட்டாங்கன்னா, வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சிருவாரு. அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னா 1000 பேர் ஆசீர்வாதமா இருப்பாங்க. பிசாசு விட மாட்டான். நீங்க மாதேசிங்க
பைபிள் அவங்க படிச்சுட்டாங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க 1000 பீப்புள்ஸ்க்கு பிளஸிங்கா இருப்பாங்க. விளையாட்டு கிடையாது. இன்னைக்கு ஏன் வந்து சபை வளர்றதுக்கு பிசாசு விட மாட்டேங்கிறான்னா, ஏன் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க விட மாட்டேங்கிறான்னா இதுதான் காரணம். கவனிக்கணும். ஓகே, அடுத்தது வேறு உருவத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு ஒரு மறைமுகமான ஒரு காரியம் இருக்கிறதுக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, பாருங்க என்னாகும் 22வது அதிகாரத்துல நான் வேகமா சொல்லி கொடுத்தா, வேறு உருவத்தின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறாருமா தன்னை வெளிப்படுத்துகிறார். என்னாகும் 22வது அதிகாரம் 21 28 வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா, பீலேயாம் அப்படிங்கிறவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக, எப்படிங்க இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக அவன் என்ன செய்யறான், அவன் வந்து கழுத மேல உட்கார்ந்து போயிட்டு இருக்கிறான். எப்படி போயிட்டு இருக்கிறான், கழுத மேல உட்கார்ந்து போயிட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் கழுதையினுடைய கண்களை திறக்கிறார். யாரோட கண்களை திறக்கிறாரு, கழுதையினுடைய கண்ணையும் திறக்கிறாரு, கழுதையோட வாயையும் திறக்கிறாரு. கழுதை பேசி பீலேயாமுடைய காதுக்கு, கழுது இப்படி போயிட்டு இருக்குது இந்த சந்துல, கழுது போகக்கூடிய அந்த சந்துல போயிட்டு இருக்கும் போது கழுது திடீர்னு போகாம நின்றுட்டு, அங்க முன்னாடி தேவதூதன் பட்டயத்தோட நிக்கிறான், வலி மறித்து நிக்கிறான். நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய ஒரு ஏஞ்சல் அங்க பட்டயத்தோட நிக்கிறான். கழுதி கர்த்தருடைய தூதனானவர், இங்கிலீஷ்ல ஏஞ்சல்னு சொன்னேன். தூதனானவர் பழைய ஏற்பாட்டுல, சரிங்களா, தூதனான அங்க ஒரு ஏஞ்சல் என்ன பண்றாருங்க, பட்டயத்தோட நின்று இருக்கிறாரு. அவரு கழுதிக்கு பாத்துருச்சு, என்ன செஞ்சிருச்சு, போக மாட்டேங்குது. போனா என்ன செஞ்சிருவாரு, பின்னால போடுற வெட்டிங்க நம்மளுக்கு விழுந்துருமோன்னு அது நகர மாட்டேங்குது. ஆனா இவன் என்ன பண்ற, இவனோட கண்ணு என்ன செய்யறான், கழுதியை போட்டு அடிக்கலாம். கழுது என்ன பண்ணுது, செவுத்தோரமா போய் அவனோட காலை போய் என்ன செய்யுது, ஒரு உரசுன்னா வலி வந்துருச்சு இவனுக்கு. என்னது, அப்ப பாருங்க, தேவன் பல உருவங்கள்ல தேவன் என்ன செய்யறாருங்களாமா, தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்கன்னா 4வது அதிகாரம் 6, 7, 10, 11 வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. இந்த யோனா வந்து நினிவே பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணணும், அவங்க ஜனங்க மனதிருப்புனா பிரசங்கம் பண்ணுறாரு. இவன் போய் பிரசங்கம் பண்றான், ஜனங்கள்லாம் மனம் திரும்பிடுறாங்க. புற வனாந்தரமான ஒரு இடம், உச்சி வெயில் கொளுத்துது, நடக்க முடியாம வந்து உட்கார்ந்துக்கிறான். உட்கார்ந்த உடனே யோனாவுடைய ஆறுதலுக்காக ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஒரே ராத்திரியில ஒரு ஆமனுக்கு செடி என்ன பண்றாரு, உண்டாக்கி அவனுக்கு நிழலை உண்டாக்கி தர்றாரு. இவனுக்கு உள்ள நிழலை இவன் இளைப்பாறுவதற்காக ஆண்டவர் கொடுத்தாருன்னா, இவன் உட்கார்ந்து இளைப்பாரிட்டு என்ன பண்றான், ஆண்டவர் பாத்தியா சொன்னபடி செய்ய மாட்டேங்கிறாரு. நியாயம் திருப்பேன்னு போய் சொல்லு, நான் உங்களை நியாயம் திருப்பேன். சொன்னபடி ஆண்டவர் செஞ்சிருக்கணுமா இல்லையா, என்னை முட்டாளாக்குறதே தான் ஆண்டவருக்கு வேலை அப்படின்னு சொல்லி போட்டு இவன் என்ன பண்றான், உட்கார்ந்துக்கிட்டே இவனுடைய இருதயத்துல தேவன் மேல ரொம்ப கசப்பையும் வேதனையும் உண்டாக்கி ஆண்டவர் அடுத்த நாள் ஒரு சின்ன வண்டுக்கு ஆண்டவர் கட்டு எழுதுறாரு. வண்டு கட்டு விட்டா அந்த ஆமனுக்கு செடி பட்டு போய் அதை அரிச்சு பூச்சி அரிச்சு விழுந்துருது. உடனே சொல்றாரு, இதையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறார், எனக்கு இதுலயும் எனக்கு என்ன செய்யறாரம்மா, துன்பத்தை தான் ஆண்டவர் அப்பதான் ஆண்டவர் பேசுறாரம்மா. ஒரு நாள் இலைப்பாருனையே இந்த மரத்துல செடியில இலைப்பாருனையே, அது பட்டு போனதுக்கே உனக்கு இவ்வளவு மன வருத்தமா இருக்குது. இத்தனை ஜனங்க நரகத்துக்கு போறாங்களே, மனம் திரும்பினா நான் மன்னிக்க வேண்டாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உள்ளத்துல தேவன் மேல கசப்பை, தேவன் மேல வெறுப்பை உண்டாக்குவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனா
எதுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எரிகிற முச்செடியின் மூலமாக தேவன் என்ன செய்யறாருங்க, தம்மை வெளிப்படுத்துகிறார். முச்செடி எரியுது, ஆனா முச்செடி கருக மாட்டேங்குது. முச்செடி மேல நெருப்பு எரியுது, ஆனா முச்செடி என்ன செய்ய மாட்டேங்குது. ஹலோ, புரிஞ்சுச்சுங்களா? எப்படிங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு. முச்செடி எரியுதுங்க. முச்செடி சுற்றி என்ன எரிஞ்சு கொண்டிருக்கிறது? அக்கினி தகதகன்னு எரிந்து கொண்டிருக்கிறது. மோசே பக்கத்துல போய் பார்க்கறான். பார்த்தா செடியில இருக்கிற இந்த பச்சை இலை, முள்ளு எல்லாம் அப்படியே இருக்குது. ஒன்று கூட கருகவே இல்லை. ஆனா அக்கினி மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்குது? எரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். தேவன் கோபப்பட்டு மேல இருந்து அக்கினி கீழே இறங்கி அழிக்கிறவராகவும் இருக்கிறாரு. அதே சமயத்துல தேவன் அக்கினியின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராகவும் நம்மை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. அப்ப பாருங்க, தேவன் தன்னை அக்கினியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். எரிகிற முச்செடியிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்களாமா, மோசேக்கு வெளிப்படுத்துகிற. எப்படி வெளிப்படுத்துகிறா? அற்புதங்களை செய்கிறவராக அவர் தன்னை எப்படி செய்கிறார்கள்? தன்னை வெளிப்படுத்துகிறார். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்கேயும் கர்த்தருடைய தூதனானவர் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் அங்கேயும் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11-24 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, அங்கேயும் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்தித்து வெளிப்படுத்துகிறார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ராணுவ வீரனாக தேவனுடைய தூதனானவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா, எலியா அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். யேசபேலுக்கு பயந்து கேரி தாற்றண்டையிலே கர்த்தருடைய தூதனானவர் போய் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவனை பலப்படுத்துகிறார். தன்னை என்ன செய்கிறாரு ஆண்டவருங்க? மற்ற விதங்கள்ல தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனா அதெல்லாம் ரொம்ப ரேர் தான். அதனால சொன்னேன், இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ரொம்ப எடுத்து போவேன். ரொம்ப ரேரா தான் இருக்குது. விசுவாசிக்கிறோம், இப்பயும் நடக்குது, நடந்துட்டு இருக்குது. நம்ம கடந்த வாரத்தில் அதை சொல்லிட்டு நான் தேவனுடைய தூதனானவர் மூலமாகவும் தேவன் என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்றோம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 11-15 வசனங்கள் வச்சீங்கன்னா, அக்கினி நடுவே அவர் தோன்றினார். மேகஸ்தமம் அக்னி ஸ்தமம் இருந்தது. அந்த அக்கினிக்கு நடுவிலே கர்த்தர் என்ன செய்தார்களாமா? பாதுகாக்கிறவராக இருந்து வழி நடத்தினார். ஓகே, அடுத்தது தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதிகமா ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவது பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக கர்த்தர் இடைபடுகிறார். இரண்டாவது சொப்பனங்கள் மூலமாக தேவன் இடைபடுகிறார். நம்முடைய ஆவி மனதின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? பேசுகிறார். தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஆண்டவர் பேசும். இதெல்லாம் வந்து ரெகுலரா நடக்கும். இதெல்லாம் எப்படிங்க? ரெகுலரா நடக்கும். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். தேவனுடைய சத்தத்தை தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போன உடனே நீங்க ஒரு ஆவிக்குரியவர்களை மறந்துடாதீங்க. நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிறத மறந்துட்டு நம்ம வாழ்ந்துடுறோம். இந்த வாசிப்படி தாண்டினோடனேயே உலக மக்களை போல நம்ம வாழ்ந்துடுறோம். தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஓகே, யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 11-16 வசனங்களை வாசிருக்க. அடுத்தது நான் வெளிப்பாட்டை மாத்திரம் சொல்லி, யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 11-16 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு
போதிப்பேன் என்றார். உன் வாயோடு இருந்து உனக்கு பேச வேண்டியதை நான் உபாகம் 18:15 முதல் 22 வேகமா வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்கு உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செயல்படுத்தீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் உன் வாயிலே அவருடைய வார்த்தை அருளுவேன் போட்டிருக்கிற வசனம் மட்டுமாவது வாசிக்கலாம். வாயிலே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். ஆராதனை வேளையில் நான் சொன்னேன், நான் திரும்ப சொல்றேன், தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவன் உள்ளத்திலே அல்ல அவனுடைய வாயிலே வைக்கிறார். அல்லேலூயா. யார் என்ன தெரியுங்களா? உள்ளத்துல வச்சா இவர் கூட்டியும் குறைச்சும் சொல்லிடுவாரு. நான் வாயில பிடிச்சோம்னா என்ன சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம் தான் சொல்வதற்கு அவனுக்கு அவ்வளவுதான் ரைட்ஸ். எவ்வளவு சொல்லணும்? நீ போ, அவனை அங்க போ சொல்லு அப்படின்னு சொன்னா அதை மாத்திரம் தான் சொல்லணும். தீர்க்கதரிசிக்கு அவ்வளவுதான் வேலை. அப்புறம் அப்படின்னு கேட்டா அப்புறம் ஒண்ணு இல்லை. நாகமான போய் என்ன பண்றது? நாகமான போய் 7 தடவை வந்து அதுல ஆத்துல குளிச்சது. அப்புறம் என்ன? அப்புறம் குளிச்சு திருச்சி போப்பான். இல்ல வேற ஏதாவது வேற மாதிரி ஏதாவது செய்யணும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன சொன்னாரு? 7 தடவை முக்கிய எதிரி சொன்னா அதை மட்டும் செய்யி. மறுபடியும் டவுட்டு, வேற எது மாதிரி ஏதாவது அப்படியே ஏதாவது கிரீம் மாதிரி ஏதாவது தடவணுமா? ஒன்றும் தடவ வேண்டாம்ப்பா. 7 தடவை மறுபடியும் போறான். இது முங்கி எந்திரிச்சா எப்படி சரியாகும்? அப்பா சொல்லிட்டாரோ இல்ல பாதி மட்டும் சொல்லிட்டாரோ? திரும்ப போய் கேட்டான், 7 தடவை முங்கி எந்திரிச்சா என்ன சொல்லப்பட்டதோ அது மாத்திரம். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். நீங்க பைபிள் நல்லா படிச்சு வேத வசனத்துக்கு இயேசு சொல்லுகிறாரு, நான் சொன்ன இந்த வார்த்தைகளே ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று சொன்னார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை குறித்து கற்றுக்கொள்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆவியானவரை வாஞ்சிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு ஆவியானவர்களை நிரப்பப்படுவீங்க. எவ்வளவு நீங்கள் நிரப்பப்படுகிறீர்களோ உங்களை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கைகளை பயன்படுத்தலாம். கர்த்தரை பயன்படுத்தலாமா? அல்லேலூயா. நம்ம தேவனை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்கள் நம்ம கற்றுக்கொள்ள அவர் நம்முடைய ஆவி என்ன செய்கிறார்களாமா? ப்ளீஸ் நீங்க லேர்ன் பண்ணுங்க. நீங்க தேவனை கற்றுக்கொள்ளலைன்னா 3வது ஒரு படிக்கிறீங்க, 3வது தான் இருப்பீங்க. வளரவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. கணவன் மனைவி உறவுல மாற்றத்தை பார்க்க முடியாது. பிள்ளை பெற்றோர் உறவுல மாற்றத்தை பார்க்க முடியாது. சம்பளத்துல மாற்றத்தை பார்க்க முடியாது. வியாபாரத்துல மாற்றத்தை பார்க்க முடியாது. எதுலையும் மாற்றத்தை பார்க்க முடியாது. நீங்கள் வேதத்தை வாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கட்டாயமா மாற்றம். நீங்க சொல்லலாம், நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை நம்ம கடந்த வாரம் வச்சோம். கர்த்தர் யாருக்கு பெரிய காரியங்களை செய்தார்? இதுக்கு பாருங்க. தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். போன வருஷம் வார்த்தை கொடுத்தார், நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி உற்சாகமா நம்ம இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டோமே. ஒரு வருஷத்துல
நம்ம எப்படி நம்ம வந்து அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டு நடந்தோம்னு எனக்கு தெரியல. நடந்திருந்தா நீங்களும் சொல்லியிருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன், கர்த்தர் எனக்கு பெரிய காரியம். Glory to God. Hallelujah. Praise the Lord. தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுகிறார். பக்கத்துல கை பிடிச்சாரு. தீர்க்கதரிசிகள் மூலமா வெளிப்படுகிறாரு. ஆமோஸ் 3:7 நீங்க வாசிக்க வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாக தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஊழியக்காரருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருங்களாமா? ரகசியத்தினை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நேற்றுக்கு ரொம்ப சோர்வு, சீக்கிரம் தூங்கிட்டேன். சரி, காலையில் நேரத்தில் எந்திரிச்சிட்டேன். 4 கழிப்பெல்லாம் எந்திரிச்சு என்னுடைய நோட்ஸுகளெல்லாம் எழுதி கொண்டிருக்கும் பொழுதே தேவன் நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சில விசுவாசிகளை குறித்து ஆண்டு என்ன செய்கிறாருங்க? ஒரு பக்கம் தேவனுடைய எழுதிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டு ஒரு பக்கம் ஆண்டு என்ன செய்கிறாருங்க? ஒரு சில விசுவாசிகளை குறித்து ஆண்டு நம்ம பேசிக்கிட்டே நீ நாளைக்கு போய் நீ ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை நம்ம தலையில கை வச்சு அவங்க காட்டி ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா. வந்து பார்த்தா ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, என்ன ஒரு ஆள் வரல. வராதவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நீங்க திவ்யா அதான் நான் சொல்றேன். நான் வராத ஆட்கள் திவ்யாவுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஆனா வரல. அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தேவன் கொடுத்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க வரலைன்னா அந்த வார்த்தையை நீங்க இழந்துருவீங்க. டீச்சர்ஸ் தினகரன் அவர்கிட்ட அவர் வந்து ஒரு முறை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரு ஸ்டேஜ்ல நின்று ஆவில நிறைஞ்சு பயங்கரமா அவர் வந்து அனாயிட்டிங்கா செய்தி விட்டுருக்கிறார். ஆவில லாஸ்ட் ப்ரேயர் டைம் ஒருத்தரோட பேரை சொல்லி, ஒரு வாலிப பையனோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. தம்பி நீங்க வா, உன்னை ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்ப போறாரு, உன்னை தீர்க்கதரிசியா மாற்ற போறாரு, நீங்க எந்திரிச்சு உடனே வா அப்படின்னா அவன் வரமாட்டேங்க. அவன் என்ன செய்யறான்? நானா என்னை வா, நான் ஒரு பாவி, நான் ஒரு மோசக்காரன், என்னை வா. 4 பேர் முன்னாடி நான்லாம் போய் நிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது, வெக்கமா இருக்குது, வரல. அடுத்த நாள் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கார்ல, கடைசி நாள் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கார்ல ஏறி போகும் பொழுது ஓடி வந்து, ஐயா நீங்க என் பேர்லாம் சொல்லி கூப்பிட்டீங்க, இப்ப எனக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னா அவர் இல்லைன்ட்டார். கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா அடுத்த சந்தர்ப்பத்துக்காக காத்துருங்க. கிடைச்சா கிடைக்கும். அதை தயவு செஞ்சு சண்டே நீங்க வந்து ஆராதிக்கிறத மாத்திரம் என்ன செஞ்சு விடக்கூடாது, விடவே. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஓடி வந்துடும். ஆலயத்துக்கு ஓடி தேவனை தரிசித்து ஓடி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசு. ஒரு முறை நான் தாரகராம் கடைசி சாட்சியை சொல்லி படிக்கிறேன். தாரகராம் அப்படிங்கிற கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ உடுமலைப்பேட்டையில் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே ஒரு நாள் 2 நாள் அங்கே தங்கியிருந்து வியாபாரத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் வந்துடுறோம், எல்லாம் கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு வந்துடுறோம். அப்போ நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அங்கே லாட்ஜில் ரூம் எடுத்து அங்கே தங்கியிருந்தேன் நான். அப்போ நான் சின்ன பையன், வாலி பையன், நல்ல பிரவீன் மாதிரி வாலிபனாக இருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு காகம் லாட்ஜில் அந்த ஜன்னலில் வந்து காக்கா என்ன செய்யுது, ஓடி வந்து கொத்திக்கிட்டே இருக்குது கண்ணாடியை. என்ன செய்யுதுங்க, ஓயாம ஒரு 15 நிமிஷம் கொத்திக்கிட்டே இருக்குது. நான் பார்த்துக்கிட்டே சொன்னேன், எதனால இந்த காக்காய் இப்படி வந்து கொத்திக்கிட்டே இருக்குது பார்த்தேன். அப்புறம் உடனே ஜெபம் பண்ணினேன். உடனே ஜெபம் பண்ணிட்டு உடனே எங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் ஜெபிக்கிறேன், நான் இங்கே ஒரு ஒரு காரியத்தை நான் இங்கே பார்த்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்து
கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தேன், என்னுடைய கால் மகிழ்ந்து நான் கற்றுக்கொண்டு நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறார். பாருங்க, தேவன் என்ன செய்வாருங்களாமா, நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். காரியம் மனுஷனுடைய ஆவியை நிதானிக்கும். தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அவர் நமக்கு என்ன செய்வாராமா, நமது ஆவியின் மூலமாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் யார் என்று நம்ம கற்றுக்கொள்வோம். இங்க வந்தாதான் தெரியும். பாடும் பொழுது வெளிப்பாடு கிடைக்கும், ஜெபிக்கும் போது வெளிப்பாடு கிடைக்கும், வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்பாடு கிடைக்கும், பிரசங்க நேரத்தில் வெளிப்பாடு கிடைக்கும். கண்ண மூடி அமைதியா உட்காரும் போது தேவன் பேசுவார் உங்களிடத்துல. ஏதாவது ஒரு விதத்துல அந்த வாரத்துக்கு உண்டான உங்க வாழ்க்கையை மாற்றிப்படக்கூடிய ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தெரியுமா உங்களுக்கு? மாற்றிப்படக்கூடிய வார்த்தை. நம்ம அதே போல லேசியா இருந்தோம்னா கட்டாயமா கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். சோம்பேறிகளுக்கு கர்த்தர் தன்னை ஒருபோதும் வெளிப்படுத்தவே மாட்டார். சோம்பேறிக்கு யார் தன்னை வெளிப்படுத்துவாங்கன்னா பிசாசு தான் தன்னை வெளிப்படுத்துவாங்க. சோம்பேறிக்கு யார தன்னை வெளிப்படுத்துவாங்க? நல்லா தூங்குறவன் யாரு? சோம்பேறி. தூங்கும் போது யார் வருவாங்கன்னா பிசாசு வந்து என்ன செய்வான்? களைகளை விதித்து. தூங்கும் போது யார் என்ன செய்வாங்க? பிசாசு வந்து. தயவு செஞ்சு உங்களுடைய தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குங்க. அதுக்கு மேல அனுமதிக்காதீங்க, உங்க சரீரத்தை அனுமதிக்காதீங்க. நீங்க பகல்ல நான் 1 மணி நேரம் தூங்கிட்டேன்னா ராத்திரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் முழிச்சிடுவேன். நான் உங்களுக்கு வசனத்தை போதிக்க வேண்டும் என்கிற கமிட்மெண்ட்டுக்காக பைபிள் படிக்கிறது இல்லை. நான் வேதத்தை, அது என்னுடைய வேதம், என்னுடைய ஆண்டவர் அது என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு, ஜனத்துக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு, நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி நடக்கணும். ஹலோ, கர்த்தருக்கு சுந்தர. நேற்றுக்கு 2 நாளா நான் பைபிள் படித்தேன். எபேசியர் புஸ்தகத்துல அதுல தூஷணமான வார்த்தை ஒன்று உங்களோட வாயிலிருந்து புறப்படலாகாது, கோவப்படாத வார்த்தைகள் எதுவும் நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் பேசினாரு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு அமையும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளால நம்ம ஆவி அந்த வசனத்தினால ஆளுகை செய்யப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க வாசித்த வசனம் உங்களுடைய சிந்தையையும் உங்களுடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யும். உங்களுக்குள்ள உணர்ச்சிகள் வந்து டபார் டபார் நீங்க குதிச்சிட மாட்டோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது உங்களுக்கு? அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த வசனம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யும். எங்களை இப்படி நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா.